நம்ம இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செக்மெண்ட்டில் வந்து 2-3 வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ டாப் 10 டூரிங் பைக்ஸ், டாப் 5 நினைக்கிறேன், டாப் 10 சரி ஏதோ ஒன்று போட்டிருக்கோம் டூரிங் பைக்ஸ் பற்றி, அண்ட் டாப் 8 ஸ்கூட்டர்ஸ் பற்றி போட்டிருக்கோம், டாப் 7 EV ஸ்கூட்டர்ஸ் பற்றி போட்டிருக்கோம். ஸோ இவர்கள் வரிசையில் இப்போ வந்து இந்த வீடியோ இது வந்து எதுக்குன்னா, இன்றைக்கி இருக்கிற பெட்ரோல் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் 102 ரூபா இல்லை 103 ரூபா வந்து இன்றைக்கி ரேட் பெட்ரோல் ப்ரைஸ் வந்து விற்குது. ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு நல்லா மைலேஜ் தர மாதிரி ஒரு வண்டியாக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து பண்ணுறோம். ஸோ இதில் வந்து ஒரு 10 வண்டி வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பிராண்ட் வைஸ் தான் எல்லாமே. அந்த 10 வண்டி என்னன்றதை, அந்த வண்டியோட மைலேஜ் எவ்வளோ, அந்த வண்டியோட ஸ்பெக்ஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ரோஹித் அண்ட் நான் இருக்கேன். அண்ட் சொல்லணும்னா எதுவுமே வந்து ஸ்பெசிஃபிக் ஆர்டர் இல்லை, நம்ம சும்மா ஒரு பிராண்ட் வைஸாக ஒன்று ஒன்றா அப்படியே பார்த்துட்டு போகலாம். அண்ட் லாஸ்ட்டில் எப்பவுமே போல் எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு அண்ட் அவனுக்கு என்ன பைக் பிடிச்சிருக்குன்றதை அவன் சொல்லுவான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹீரோ பிராண்ட்லேருந்து பார்க்கலாம். இதில் வந்து நாங்கள் 4 பைக்கை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். எதுனா ஸ்ப்ளெண்டர், அப்புறம் பேஷன் ப்ரோ, கிளாமர் அண்ட் HF டீலக்ஸ். இது 4த்துக்குமே ஒரு காமனான ஸ்பெக்ஷி டிஃப்ரென்ஷியேஷன் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே உங்களுக்கு இன்னும் நல்லா பார்க்கணுன்னா பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இது 4த்துக்குமே டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, கிளாமரில் வந்து 5 கியர்ஸ் இருக்குது, மற்ற 4த்துலேயுமே வந்து மற்ற 3த்துலேயுமே வந்து 4 கியர்ஸ் தான் இருக்குது. அண்ட் தனியாக வந்து பேஷன் ப்ரோவில் ஆட்டோ சேல் டெக்னாலஜி இருக்குது. ஆட்டோ சேல் டெக்னாலஜி அப்படின்னு என்னென்னா, நம்ம ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 160 வந்து ரிவ்யூ போட்டிருந்தோம் போது அதுதான் பார்த்தோம். கிளச்சை பிடிக்காமலே 3 கியர்ஸ் வரைக்கும் நம்ம ஓட்டலாம். அண்ட் இதில் எனக்கு வந்து நல்ல மைலேஜ் இருக்கணும், அந்த சேம் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கிளாமர் எக்ஸ்ட்ரீம் தான் பார்க்கலாம். ஏன்னா அதில் வந்து நேவிகேஷன் இருக்குது, சேம் நம்ம ராயல் என்ஃபீல்டில் இருக்க மாதிரி அதே மாதிரி ஒரு டிஸ்பிளே வச்சு கொடுத்துருக்காங்க. அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் அடிஷ்னலாக வந்து நிறையா சென்சார்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இந்த 4 வண்டிலையுமே சென்சார் இருக்குது. லைக் பேங்க் ஆங்கிள் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க, சைட் ஸ்டாண்ட் கட் கொடுத்துருக்காங்க, அதே மைலேஜ் இண்டிகேட்டருக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் இதில் கிளாமரில் மட்டும் ட்ரிப் பை ட்ரிப் நேவிகேஷனும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த செக்மெண்ட்டில் இந்த அளவுக்கு சென்சார்ஸ்லாம் வச்சு ஃபீச்சர் பேக்கடாக வேறு எந்த பிராண்டும் பண்ணலாம். இப்போ நம்ம பேச போகிற எந்த பிராண்ட்லேயுமே வந்து இந்த அளவுக்கு ஃபீச்சர் அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த செக்மெண்ட்டில் வேறு எதுவுமே இல்லை. ஸோ அவ்வளோ சென்சார்ஸ் வச்சு அந்த அளவுக்கு மைலேஜ் இருக்கணும், அட் த சேம் டைம் ஸோ நல்ல கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் இருக்கணுன்றதுக்காக ஹீரோ வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ 4 வண்டியுமே பெஸ்ட்டு தான். ஸோ இந்த நம்ம பார்க்க போகிற 10 வண்டியில் 4 வண்டி வந்து நம்ம ஹீரோ பிராண்டில் வந்து நம்ம எடுத்துருக்கோம். ஸ்ப்ளெண்டர் பற்றி மெயினாக சொல்லணும் அப்படின்னா, அதுக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ இல்லை, பொதுவாக ஹீரோக்குன்னே சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எப்போ பார்த்தா எவன் மெயின்டைன் பண்ண ஓட்டுறான்னு தெரியாது. ரொம்ப நாள் வச்சு ஓட்டியிருந்தா கூட அது பாட்டு வண்டி ஓட்டிகிட்டே தான் இருக்கும், எந்த பிரச்சனையும் வந்ததே இல்லை. அண்ட் அதை எப்படி வேணால் மாடிஃபையும் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் மாதிரி கிரிஞ்ச் மாடிஃபிகேஷன் இப்போ வரும் பாருங்கள். ஸோ நிறைய பேர் ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க. அது அவர் எப்படி ஓட்டுவாருன்னு எனக்கு வந்து தெரியலை. ஸோ நீங்கள் வேணும்னாலும் இது மாதிரி மாடிஃபை பண்ணிக்கலாம் ஸ்ப்ளெண்டரை. ஸோ நம்ம என்ன தான் மாடிஃபை பண்ணி இந்த மாதிரி மாடிஃபை அப்படி எப்படி ஓட்டுவார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் ஓட்டிருக்கீங்களா இது மாதிரி மாடிஃபை, அதே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் 2வது வந்து அதான் நம்ம இந்த மாதிரி மாடிஃபை பண்ணி என்ன தான் ஓட்டினாலுமே நமக்கு வந்து பெருசாக செலவாக போகிறது இல்லை. ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து நமக்கு சேவிங் தான். ஸோ இந்த 4 வண்டியில் வந்து நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிராண்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம மைலேஜுக்கு வருவோம். ஸோ முக்கியமான நம்ம வீடியோ போடுறதுக்கான ரீசனே மைலேஜ் தான். ஸோ நம்ம மைலேஜ்னு பார்க்கும்போது நம்ம ஸ்ப்ளெண்டர் வந்து எவ்வளோ கொடுக்கும் மோஸ்ட்டாக வச்சுருக்கவங்களுக்கு தெரியும். அண்ட் ஏன் அது அதிகமாக சேல் ஆகுதுன்ற ரீசனுமே வந்து அதுதான். ஸோ ஆல்மோஸ்ட் 70 kmpl வந்து கொடுக்கும். இது வந்து அக்யூரேட் கிடையாது, ரியல் டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. பட் 70ன்றது மோர் தென் எனஃப். இதுக்கு அடுத்து இந்த 4ல் இருக்கிறது வந்து பேஷன் ப்ரோ வந்து 69 கொடுக்கும். இது வந்து 113 cc, அதனால் லைட்டாக ட்ராப் ஆகுது. ஆனால் அதே 100 ccயில் HF டீலக்ஸ் வந்து வெறும் 63 தான் தருது. அண்ட் கிளாமர் வந்து 64 தருது. ஸோ கிளாமர் 64 இட்ஸ் ஓகே. எப்படி பார்த்தாலும் ஒரு 5-6 கிலோமீட்டர் தான் எல்லாம் டிஃப்ரெண்ட். எனக்கு தெரிஞ்சு காமனாக 65 வந்து ரியல் டைமில் கண்டிப்பாக ஆவரேஜாக எல்லாமே ஓகேவாக தான் இருக்கும். ஸோ 4மே வந்து பெஸ்ட்டு இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு வரப்போகிற பிராண்ட் வந்து பஜாஜ் தான். பஜாஜில் வந்து பிளாட்டினா அண்ட் சிடி சீரிஸ் இருக்குது. இதுலேயும் பிளாட்டினா 110, பிளாட்டினா 100, சிடிலையும் சிடி 110, சிடி 100. ஆனால் என்னென்னா ரெண்டுத்துலேயுமே வந்து இப்போ 110 எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுத்துலேயும் 110க்கு ஒரே இன்ஜின் தான், 100 எடுத்துக்கிட்டிங்கன்னா 100ல் வந்து ஒரே இன்ஜின் தான். பஜாஜ் எப்பவுமே ஃபாலோ பண்ணுறது தான். அதனால் நமக்கு எதுவும் புதுசு இல்லை இதை பார்க்குறதுக்கு. ஆனால் இதில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னீங்கன்னா ஒன்றுத்துக்கும் ஸ்பெக்கில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. சிடி 100ல் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிபிஎஸ் இருக்குது அண்ட் கொஞ்சம் ஸ்டைலிஷான ஒரு லுக் இருக்குது. அண்ட் மற்றபடி ஸ்பெக் ஷீட் வந்து இப்போ உங்களுக்கு வரும். நீங்கள் தனியாக தெரிஞ்சுக்கணுன்னா பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க.
அதுக்கடுத்து பிளாட்டினா 110 எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இருக்குது அண்ட் ஹெச் கியர் அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஏபிஎஸ் கியர்னு எடுத்துக்கிட்டாலும் இதான் இந்த செக்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டாக இருக்கிறது. ஸோ ஒரு 110cc பைக்குக்கு வந்து ஏபிஎஸ் அவங்க கொண்டு வந்திருக்காங்கன்றத ஒரு பெரிய விஷயம் தான். அதெல்லாம் அந்த ஹெச் கியர் அது பேர் என்ன, ஹைவே கியர். ஹைவே கியர்ன்றது வந்து நம்ம ஒரு ஹைவேல வந்து நம்ம தூரம் போகிறோம்னா அந்த கியரை போட்டுன்னா நல்ல மைலேஜ் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பஜாஜ் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த CT100 அந்த எக்ஸ்னு ஒன்று இருக்குது, அது வந்து கொஞ்சம் ஒரு ஆஃப் ரோட் மாதிரி லைட்டாக அப்படி இருந்தது. அந்த முன்னாடி வந்து நமக்கு பேர் 4 கைடர்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க, அப்புறம் ஹெட்லைட்டுக்கு ஒரு கார்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் ஒரு ரகடு லுக்கில் இருந்தது. ஸோ மற்றபடி எல்லாமே சேம் தான். ஸோ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் இங்கே 100cc 110cc. இப்போ வந்து ரொம்ப முக்கியமான இது என்னென்னா சேம் மைலேஜ். இந்த ரெண்டு வண்டியோட மைலேஜ், அதாவது பிளாட்டினா 100 அண்ட் CT100 மைலேஜ் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டுமே ஒரே இன்ஜின்றதால மைலேஜும் கிட்டத்தட்ட ஒரே மைலேஜ் தான் ரெண்டு வண்டிக்கும். ஸோ ஒரு 85 to 90 kmpl வந்து ரெண்டு வண்டி மைலேஜ் கொடுக்குன்ற மாதிரி பஜாஜ் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அக்யூரேட்டாக இல்லைனா கூட ஒரு 85 வந்து தாராளமாக வந்து தரும். இந்த இதைப்படி பார்த்தீங்கன்னா இந்த மொத்த நம்ம இருக்குல்ல இந்த 10 பைக்ஸ்லேயுமே அதிகமான மைலேஜ் இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்டினா இந்த ரெண்டு பைக்ஸ் தான். ஸோ எனக்கு மைலேஜ் தான் முக்கியம், வேறு எதுவுமே தேவையில்லை, நான் ஓட்டும் போது மைலேஜ் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக CT100 இல்லை பிளாட்டினாவோ வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ ரெண்டுமே பெஸ்ட். இந்த 110cc இருக்கு வந்து ஆவரேஜாக ஒரு 74 வருது. இப்போ நீங்கள் 4 வண்டியில் வந்து நீங்கள் எதாவது சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் சேஃப்டி வேணும் அப்படின்னா பிளாட்டினா 110 சூஸ் பண்ணலாம். ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் ஏபிஎஸ் இருக்குது. மைக்கை குத்திட்டேன், இட்ஸ் ஓகே, ஷிட் ஹேப்பன்ஸ். அதில் வந்து ஏபிஎஸ் இருக்குது. அண்ட் ரெண்டாவது வந்து CT110X அதில் வந்து ஒரு ரக்குடு லுக் இருக்கும், பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஆஃப் ரோடு மாதிரி லைட்டாக இருக்கும். ஸோ அந்த லுக் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக CT110X போகலாம். இல்லை எனக்கு நார்மலாகவே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிளாட்டினா 100 அண்ட் CT100 தாராளமாக போய்க்கலாம். ஆனால் பிளாட்டினா 100ல் வந்து ASB இருக்குது. ஸோ ASBனா ஆன்டி ஸ்கிட் பிரேக்கிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ நாலுத்தில் எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். நாலுமே வந்து பெஸ்ட்டு தான் பஜாஜ்லேருந்து. ஸோ இந்த பஜாஜ் பிளாட்டினாவோட நமக்கு எல்லாம் ஞாபகம் வருது, ஒரு 2 வருஷம் முன்னாடி 1 இயர் முன்னாடி கூட வந்து இந்த ஆட்ஸ் வந்திருக்கும் நிறையா. என்னன்னா ஒருத்தர் வந்து பிளாட்டினா அப்படியே வந்து ஷேவ் பண்ணிட்டு இருப்பாரு. அப்படி என்னன்னா அப்படியே தலைக்கு மேலே பானை அப்படியே அடிக்கிட்டு 4 பானை கிட்ட இருக்கும், ஆனால் ஒரு பானை கூட கீழே விழாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க சஸ்பென்ஷன் வந்து செம்மையாக இருக்கும் அப்படின்னு வந்து அந்த ஆட்லேருந்து அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறோம் பாருங்க, அந்த மாதிரி தான் தோணுது. பட் ஸ்டில் அவங்க எடுத்த அந்த ஆடோட அந்த ஐடியா வந்து நல்லா இருந்தது. பட் என்ன இருந்தாலும் மைலேஜ்னு பார்க்கும்போது முட்டுக்குடு பத்தலை நல்லா விட்டு தலையை வச்சு அண்டப்படுறாரு. அடுத்து நம்ம பார்க்க போகிற பிராண்ட் வந்து நம்ம ஊர் வண்டி தான். எதுன்னு கேட்டிங்கன்னா டிவிஎஸ் பிராண்ட். இதில் வந்து 2 சூஸ் பண்ணியிருக்கோம். எதுன்னு கேட்டிங்கன்னா டிவிஎஸ் ஸ்டார் சிட்டி ப்ளஸ், அப்புறமா டிவிஎஸோட ஸ்போர்ட் தான். இதோட டீட்டெயில்டான இந்த ஸ்பெக் கம்பேரிசன் வந்து இப்போ வரும். நீங்கள் இன்னும் பார்க்கணுன்னா பாஸ் பண்ணி பார்த்துருங்க. ஸோ ஸ்பெக் ஷீட் பற்றி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை, ரெண்டுமே ஒரே இன்ஜின் தான். வேறு என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டார் சிட்டி ப்ளஸில் வந்து ரோட்டோ பெடல் டிஸ்க் அண்ட் நார்மல் ட்ரம் வேரியண்ட்டாக இருக்குது. இதே ஸ்போர்ட்டில் எடுத்திங்கன்னா வெறும் ட்ரம் வேரியன்ட் மட்டும்தான் இருக்குது. ஏன் அப்படியே இன்வெஸ்ட் வச்சுருக்காங்க? எப்பயும் ஸ்போர்ட் வேரியண்ட்டில் தானே டிஸ்க் இருக்கணும். நாங்கள் எல்லாத்தையும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம். அன்மேட்சடு இதுதான். சொன்ன மாதிரி அதுக்கேற்ற மாதிரி இந்த டிவிஎஸ் ஆடுமே தான். டிவிஎஸ் ஆடு வந்து ரொம்ப பெருசாக ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க அப்படிலாம் இல்லவே இல்லை. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்ல பர்ஃபார்மன்ஸ், ஸ்டார்டபிலிட்டி, டியூரபிலிட்டி, ஸ்டைல், கம்ஃபர்ட், இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து ஒரு அன்மேட்ச்ட் அப்படின்ற ஒரு வேர்டை போட்டிங்கன்னா அதான் டிவிஎஸ் ஆட். ரொம்ப ஈஸியாக எவ்வளோ கஷ்டமே படாமல் இந்த மாதிரி ஆட் ரெடி பண்ணி ஒரு வார்த்தையை வச்சு எப்படி முடிக்கிறது? அப்பாச்சு கூட அன்மேட்ச்டு பர்ஃபார்மன்ஸா, அன்மேட்ச்டு ரேசிங் டிஎன்ஏ. ஸோ எங்கே போனாலும் அந்த வேர்டு வந்து அவங்களோட ட்ரேட்மார்க் மாதிரி போல் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. இப்போ முக்கியமான விஷயம், எப்பவும் போல் இந்த வண்டியோட மைலேஜ் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 75 வந்து ஆவரேஜாக வந்து தரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் நல்லா ஓட்டிங்கன்னா 80 கூட போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆவரேஜாக 75 வந்து இருக்கும். ஸோ 75 பார்க்கும்போது பெஸ்ட்டு. ஸோ இது இல்லாமல் அடிஷ்னலாக வந்து டிவிஎஸில் இன்னொரு வண்டி இருக்குது. ஸோ டிவிஎஸ் ரேடியான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வேணும்னா அந்த லுக்கு வந்து நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். அந்த லுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, அதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஸ்ப்ளெண்டர் மாதிரி கொஞ்சம் இருக்கும். நம்ம கடைசியாக பார்க்க போகிற பிராண்ட் வந்து ஹோண்டா தான். ஹோண்டாவில் வந்து 2 எடுத்திருக்கோம். ஹோண்டா CD110, அப்புறமா ஹோண்டா SP125. இது 2த்தோட ஸ்பெக்ஷீட் வந்து இப்போ வரும். நீங்கள் வேணும்னா அதே மாதிரி தான் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் 2த்துக்குமே என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா SP125ல் வந்து 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்குது. இதில் வந்து 4 ஸ்பீட். அண்ட் இதில் வந்து ட்ரம் அண்ட் டிஸ்க் வேரியன்ட் இருக்குது. CD110 எடுத்திங்கன்னா வெறும் ட்ரம் வேரியன்ட் மட்டும்தான் இருக்குது. இதை தவிர்த்து SP125ல் எக்ஸ்ட்ராவாக வந்து ஃபுல்லி டிஜிட்டல் மீட்டர் இருக்குது. அப்புறமா அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க.
இந்த வண்டியோட மைலேஜ் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இது ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் தான். 2 வண்டிக்கும் வந்து ஒரே மைலேஜ் தான் வந்து மென்ஷன் ஆயிருக்கு. மேபி அது வெப்சைட்டோட மிஸ்டேக்கா என்னன்னு தெரியல. ஸோ 2 வண்டிக்குமே 65 தான் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு CB65 அப்படின்னு CD 165 அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இந்த SP 125 வந்து ஒரு 60 அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது சேம் எப்போன்னு சொல்ல வந்து இது வந்து அக்யூரேட் வேல்யூஸ் வந்து கிடையாது. நம்ம ஏஆர்ஐ சொல்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதில் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து மைலேஜ் வந்து கொஞ்சம் வந்து டவுன் ஆகும். மேபி ஒரு 60 to 65 வந்து மைலேஜ் வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து ஹோண்டாக்கே தனியாக ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஸ்டார்டர் மோட்டருக்கு வந்து ஏசிஜி மோட்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டார்ட் ஆகிற சவுண்ட் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும் அண்ட் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்கல சத்தமாக. இதை தவிர்த்து அவங்கக்கிட்ட சிபிஎஸ் வந்து கொஞ்சம் ஈக்குவலைசரோட ஸோ கொஞ்சம் அப்ராப்ரியேட்டாக பிரேக்ஸ் இருக்கும். ஸோ பிரேக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். லைக் நம்ம டிஸ்க் இல்லைனாலும் இன்னும் கொஞ்சமே பெட்டராகவே டியோவில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. யா நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இது வந்து எந்த ஆர்டரும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ரேண்டமாக நம்ம பிராண்ட் வைஸ் போகலான்னு தான் போனது. ஏன் நீங்கள் வந்து ஹீரோ டாப்பில் வச்சு ஹோண்டா கடைசியில் வச்சிங்க அப்படின்லாம் எதுவும் கிடையாது. எல்லாமே ரேண்டமாக வந்து பண்ணது தான். இப்போ எங்களோட ஃபேவரட் என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ என்னோட ஃபேவரட் 2 பேருமே வந்து ஒரு மனதாக எடுத்த டிசிஷன் வந்து கிளாமர் எக்ஸ்டெக் தான் எங்களுக்கு 2 பேருமே பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஒரு மனதாக நாங்கள் தேர்ந்தெடுத்துட்டோம். ஸோ அது இல்லாமல் இன்னொரு வண்டியை அதை சூஸ் பண்ணணும் அப்படின்னா CD 110X வந்து சூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த கொஞ்சம் லுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஸோ அந்த ப்ரைஸ்க்கு ஸோ அதையும் தனினா பிளாட்டினா கூட சொல்லலாம்ல. ஏபிஎஸ்லாம் இருக்குது. ஸோ பிளாட்டினால ஸோ அதுவுமே பெட்டர். ஸோ இந்த 3 வண்டி வந்து எங்களோட ஃபேவரட் அப்படின்னு வந்து சொல்லலாம். அது இல்லாமல் மற்ற எல்லா வண்டியுமே வந்து மைலேஜ் தர வண்டி. சேல் வைஸ்ன்னு பார்த்தோம்னா நம்ம ஸ்ப்ளெண்டர் தான் ஃபர்ஸ்ட். அதை வந்து பீட் பண்ண வேறு எந்த வண்டியும் இல்லை. செகண்டு வந்து CD 110 சாரி சிடி. அதில் என்ன ஹீரோவில் என்ன பேர் HF Deluxe. HF Deluxe தான் வந்து செகண்ட் இருக்குது இந்தியாவில். அண்ட் இதெல்லாம் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான். இது வந்து எங்களோட ஒப்பீனியன் தான். நீங்கள் ரியல் டைமாக ரைட் பண்ணும்போது உங்களுக்கு உங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து டிஃபர் ஆகும். நீங்கள் அதனால் எப்போவுமே வாங்குறதா இருந்தால் நீங்கள் ஓட்டி பார்த்துட்டு அப்புறமா வாங்க. ஸோ இன்கேஸ் நம்ம வீடியோ பார்க்கணும் யாராவது இந்த வண்டி வச்சுருந்தீங்க பட் இவ்வளோ மைலேஜ் வந்து இல்லாமல் இருக்கலாம், அதுக்காக கமெண்ட்டில் வந்து எங்களை திட்ட வேண்டாம். ஏன்னா இது எல்லாமே வந்து அக்யூரேட் இல்லைன்றதை நான் மென்ஷன் பண்ணி தான் போகிறோம். இது எல்லாமே வந்து நம்ம ஏஐ வந்து சொல்கிற வேல்யூஸ் தான். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம ரியல் டைம் வந்து எல்லாருக்கும் ஒரு மாதிரி வந்து மாறும், அதை சொல்ல முடியாது. ஸோ இதுதான் ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு வேல்யூ வந்து இதுதான் இந்த வண்டியோட மைலேஜஸ் எல்லாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. இந்த செக்மெண்ட்டில் நாங்களும் பார்த்தோம் பெருசாக இந்த வீடியோ இல்லை. ஸோ நம்ம சைட்லேருந்து இந்த ஒரு வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கூடிய சீக்கிரத்துலேயே 250cc இருக்கிறது அண்ட் 350cc இந்த செக்மெண்ட்ஸ்க்கும் ஒரு வீடியோ வரும். அண்ட் நீங்கள் லேட்டாக பார்க்குறதா இந்த டைமில் எங்கள் கார்டு ஏதாவது இருக்கும் பார்த்துக்கோங்க. எனக்கு இந்த மைலேஜும் பத்தாது, இந்த பெட்ரோலில் என்னால் போட முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காகவே டாப் 7 EVன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா நான் EV சூஸ் பண்ணுறேன், எனக்கு பெட்ரோலே போட முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக EVக்கு போகலாம். அதுக்கான வீடியோ இருக்கும். ஸோ அந்த வீடியோட லிங்க் கார்ட்ஸ் எல்லாமே வந்திருக்கும், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முடிச்சிடலாம். பாய்.